இந்தியாவில் முதன்முறையாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திரள் அமைக்க எந்த நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பிக்சல் ஸ்பேஸ். பிக்சல் ஸ்பேஸ் உள்ளிட்ட ஒரு 4 நிறுவனங்கள் ஒன்னா சேர்ந்து 12 செயற்கைக்கோள்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஒரு 12 செயற்கைக்கோள்களை உருவாக்கி அதை ஒரு திரள் போல விண்வெளியில நிலைநிறுத்த போறாங்க பூமியை கண்காணிக்கிறதுக்காக. இதுக்கு 4 நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுல பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா நிறுவனத்தோட தலைமையில மீதம் 3 நிறுவனங்கள் செயல்படும் அப்படிங்கிற வகையில மொத்தமா 4 நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இன்ஸ்பேஸ் இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையமான இன்ஸ்பேஸ் தான் பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா, அப்புறம் பியூர்சைட் ஸ்பேஸ், ஷார்ட் ஷூர் அனாலிட்டிக்ஸ் இந்தியா, நெக்ஸ்ட் துருவா ஸ்பேஸ், இந்த மாதிரி ஒரு 4 நிறுவனங்களுக்கு இந்த பூமி கண்காணிப்பு செய்வதற்காக புவி கண்காணிப்பு திரளை அமைக்கிறதுக்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா தலைமையில இந்த 3 நிறுவனங்கள் மொத்தமா 4 நிறுவனங்கள் கூட்டணிச்சு தான் இந்த திட்டத்தை மேற்கொள்ள போறாங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 1200 கோடி இந்த திட்டத்துக்காக முதலீடு செய்யப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த விண்வெளி திரள் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் அமைக்க போறாங்க இல்லையா, பல நோக்கங்களுக்காக பூமி கண்காணிப்பை துல்லியமாக செய்யறதுக்காக 12 செயற்கைக்கோள்கள் விண்ணில் நிலைநிறுத்தப்படும். இதுல பாராக்ரோமாட்டிக், அப்புறம் மல்டி ஸ்பெக்ட்ரல், ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல், அப்புறம் மைக்ரோவேவ் சிந்தட்டிக் அப்பரேச்சர் ரேடார் சென்சார்கள் இதெல்லாமே பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பயன் என்ன? பூமியை கண்காணிக்கிறது அப்படின்னா பூமியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத கண்காணிக்கிறது, வானிலை மாற்றத்தை கண்காணிக்கிறது, அப்புறம் பேரிடர் மேலாண்மைக்கு உதவுவதற்கான தரவுகளை வழங்குறது, வேளாண்மை, உள்கட்டமைப்பு, கடலை கண்காணிக்கிறது, தேசிய பாதுகாப்புக்கான தரவுகளை பெறுவது, அப்புறம் நகர்ப்புற திட்டமிடல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இதோடைய இந்த பூமி கண்காணிப்பு செயற்கைகளுடைய தரவுகளானது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. உயர் தெளிவுதிறன் மற்றும் உள்நாட்டு தரவுகளை இதன் மூலமாக உறுதி செய்ய முடியும். இன்னொன்று, நம்ம வெளிநாடுகளை இந்த மாதிரியான தரவுகளுக்காக நம்பி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.